சோதனையினால் தாக்கப்படும் பொழுது சூழ்நிலைகளையும் சுயத்தில் உள்ள உங்களது பலவீனங்களையும் பார்க்காமல் தேவனுடைய வார்த்தையில் உள்ள வல்லமையை பாருங்கள். அவைகளின் வலிமை முழுவதும் உங்களுடையதாக உள்ளது. என்ன பாடத்தை நம்ம படிக்கிறோம்? சோதனையான வேலைகளில் நமக்கு வார்த்தையின் வல்லமை ஞாபகத்துக்கு வருகிறதா? நமக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வரும்? நம்ம வார்த்தையின் வல்லமாக ஞாபகம் வரும். உண்மையா இல்லைங்களா? ஒருத்தர் நம்ம திட்டாங்கன்னு சொன்னால் நான் பேசப்படுற வார்த்தைகள் வல்லமை இருக்குன்னு பாருங்கள். சங்கீதம் 37-31 வாசிக்கிறோம். அவனுடைய வேதம் அருளிய வேதம் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் எப்போ நடைகள் பிசகாது. சங்கீதம் 119-92 வாசிக்கிறோம். உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே. அப்போ துர்செய்கைகளுக்கு நான் இடம் கொடுக்கலாம், சரிங்களா? என்னுடைய நடைகள் பிசகி போகும், என்னுடைய துக்கத்தில் நான் அழிந்து போயிருப்பேன். எப்பன்னு சொன்னால் ஒவ்வொரு சோதனையான வேலைகளிலும் ஏசப்பாவை போல அந்த வசனங்களை நினைவுக்கு படுத்துவேன்னு சொன்னால் நான் அதுக்கு உள்ளே போக மாட்டேன். ஆனால் வசனமே எனக்கு ஞாபகம் வரல, ஆண்டுடைய வார்த்தை எனக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக சோதனைக்குள்ளே விழுந்து போவோம்.